சுசீலா, சுசீலா. எதுக்கு இங்க வந்தான்? ஒரு நாள் லேட் ஆகக்கூடாது. உடனே ஊட்டாண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு வாட்டி வந்து நிக்கணும்ல. போன மாசம் வட்டி காசு ஏன் வரலன்னு எங்க மாமா கேட்டு அமிச்சாரு. இந்த மாசம் தவறிடுச்சு, அடுத்த மாசம் காட்டா கொடுத்துறேன். மாசம் இதே வேலையா போச்சு உங்களுக்கு. கை நீட்டி காசு வாங்க தெரியுதுல, கரெக்டான டைம்க்கு தர மாட்டீங்க. இந்த மாசம் முடியல, அடுத்த மாசம் காட்டா கொடுத்துருவோம்பா. நாளைக்கு வருவேன், ஒழுங்கா காசு எடுத்து வை. கொடுத்துறேன். என்னடா முறைக்கிறீங்க? இவங்கள ஏமா காசு வாங்கினீங்க நீ? நம்ம ஊட்டாண்ட வேற யாரா வட்டி கொடுக்குறா சொல்லு. எவ்வளவு காசு வாங்க? 1000 ரூபாய் தான்டா. இந்த ஓட்ட பிரிச்சு கட்டி சில்லற கடன்லாம் அடைச்சு ஒரே கடனா இருக்கட்டுமேன்னு வாங்கினேன். எங்க பாரு, இந்த மாச கட்சியில காலர்ஷிப் பணம் வரும். எதுக்கு குத்துறான்ட்ட? டே கால்ஷிப் பண்ண வந்துச்சுன்னா முதல்ல சர்ச்சுக்கு தசமபாகம் கட்டணும்டா. ஏன்டா முறைக்கிற? போ போய் குளி, தண்ணியாரு போ. டேய், என்னடா ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க கால்ல இருந்து. சொல்லியிருக்கேன்ல, இந்த ராஜேஷ் ஒருத்தன் என் வீட்டில் தான் கடன் வாங்கியிருப்பாங்க போல. அவன்கிட்ட என் வீட்டாண்ட வந்து அம்மா பேர் சொல்லி கூப்பிட்டான். எனக்கு என் வயசு தான் இருக்கும். எவ்வளவு காசுடா? நான் வேணா என் செயினை தரேன். நீ இதே மாதிரி எனக்கு ஒன்று கவரிங்ல மட்டும் வாங்கி கொடுத்துரு போதும். நான் பார்த்துக்கிறேன். கேட்டதே போதும். இப்படி சிரிச்சுனே வாயா நீ? டிராவிடு மாதிரி மூஞ்சி உருன்னு வச்சுன்னு வர. ஏய், அறிவில்லை உனக்கு? அவன் கூட அப்படி நின்று போற. இவங்க கூட பேசுறது தான் டெய்லி காலை மினிக்கின்னு வரியா? வெக்கமால உனக்கு? சார், எனக்கு கத்தின்னு இருக்க இப்ப? எல்லாம் எனக்கு தெரியும், மூடின்னு போ. ஏய் ஆனந்தி, சுந்தா சொல்லுங்கறீங்க. நில்ல. ஏய், நான் வீட்ல சொல்லணுமா? சொல்லு போ, பாத்துக்கலாம். கேட்னேங்கற. ஏய், என்னடா? ஏய், என் அத்தை பொண்ணு, நான் பேசுறேன். உனக்கு என்னடா? ஏய், போடா. ஏய், பேசிட்டே இருக்கீங்க. ஹை. பாத்துனே இருக்கற. ஏய், சிப்போ. தோ, யோமலே கை வெஸ்டல. இருடா உன்னை. வரடா. ஏய், போடா. அஞ்சி, போலாம் வா. நீ போ, நான் வரேன். அவனுங்க ஆடுறானுங்க. யாரா தந்தாடா? என்னடா இவனுங்க ஆண்டு இருக்கானுங்க? நேத்து கல் வச்சியா இல்லையாடா? டேய் ரவி, வச்சண்டா. டேய், என்னடா நினைச்சுக்கிறானுங்க? இந்த கிரவுண்ட ரெடி பண்ணது எங்க மாமா. நீங்க எதுக்கு அங்க ஆடுனுக்கிறீங்க? என்ன வேண்டா? அவனுங்க தான் ஃபர்ஸ்ட் கல் வச்சோம், அவனுக்கு தான் ஆடுன்னு சொல்றாங்கண்ணா. ஏய், யாரங்க இந்த கல் எடுத்து போட்டது? நாங்க தானே ஃபர்ஸ்ட் கல்ல வச்சோம். அதை தூக்கி போட்டு நீங்க கல்ல வச்சிட்டீங்கன்னா ஏய் என்னடா கை நீட்டி பேசுற? வேற நீட்டு தான். என்ன பேசின்னு தானே இருக்கான், நீயும் பேசு. அவனை தேவையில்லாம எகிரின்னு இருந்த வாய வச்சிருவேன். ஏய்,
சொல்லிக்கினே இருக்கோம். கிரவுண்ட்ல கல்ல வச்சது நாங்க. மரியாதையா எல்லாத்தையும் எடுத்து கிளம்பிருங்க. ஏடா டேய் நம்ம தானே ஃபர்ஸ்ட் கல்ல வச்சோம். ஆமா இந்த நம்ம வச்சோம். அப்ப அவனுங்க வெயிட் பண்ணிட்டோம். ஏய் நாங்க வெச்ச கல்லை தூக்கி போட்டு நீங்க வேணும்ட்டே கூட பண்ணலாம். ஏய் சர்ரா மீக்கு ஒத்து மாக்கு ஒத்து பேச டாஸ் போட்டு பாத்துக்கலாமா? பணம் ஒன்று பண்ணலாம். ஆளுக்கு 3 பால். அதுல யார் அதிக ரன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆடணும். டேய் என்னடா அவனுங்க லூஸ் மாதிரி உளறாங்க. டேய் பயப்படுறான்டா. டேய் பூஜா பாரு. டேய் 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 அம்ஜார டேய் அம்ஜார டேய் பயப்படாம என்னடா போடுவானுங்க பாவம் டேய். டேய் யார பட்டா பைண்டான்ற தட்டாச போடுங்கடா. டேய் எட்டு பேட்டிங் பேசாம இப்பறாரா. ஏய் வா. டேய் பேட்ட குடுறா. பேட்ட குடுறான்றா. டேய் விட்றாத. இல்லனா அவனுக்கு கிரவுண்ட்ல ஆட நோத்றோம். ஆல்பா பாய்ஸ்னா யாரன்னு காட்டுறா. டேய் பேட் எடுத்து வாடா. ஏய் வாடா பாத்துலாம். ஏய் சாமே டா. வாடா வாடா சாமே. வா 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 வா. ஏய் போடு சாமே ஓரா. போடா. ஏய் ஒண்ணுல சாமே டென்ஷனா பொறுமையா போடு பாத்துலாம். நான் அவள்தான் வா 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 சாமே சாமே. சுசிலா வா வா ரஞ்சித் முடியும். இதுக்கப்புறம் நம்ம தாண்டா அந்த கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆடுறோம். ஜெர்மன். ஏய் அவள்தான்டா. பாவம்.
குச்சத்துல வந்துடா அவனுங்க. என்னடா பண்றான்? ரஞ்சிதண்ணா விட்டாதண்ணா. உங்களுக்கு தைரியம் இருந்தா வாங்கடா மேட்ச் ஆடி பார்த்தலாம். உங்களை இப்போ இங்க ஜெயிச்சிட்டா ஊர்ல யாருக்கும் தெரியாம போயிருண்டா. வர திருவிழால மேட்ச் வைக்க சொல்லி ஆடலாமா? ரெடியா? மோதி பார்க்குற வரைக்கும் அவன் தான் வெயிட்டு. இப்படி மாற்றி மாற்றி முறைச்சிக்கிறதுக்கு பேசாத ஒரு மேட்ச் ஆடி பார்த்துடலாம். என்னடா ரவி? டேய் ஆடலாம்டா. ஊர் திருவிழா கிரிக்கெட் மேட்ச் நடத்த மறுபடியும் எப்படா ஒத்துப்பாங்க? அதுவும் நம்ம 2 டீமுக்கும். டேய் எங்க மாமாண்ட நான் பேசுறேன்டா. இந்த திருவிழாவில் மேட்ச் நடத்தி ஆகணும். நான் அடிக்கிறேன்டா அவங்கள. ஊருக்குள்ளேயே வச்சு அடிக்கிறேன். நமது ஊர் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், நாளை நமது கிராமத்தில் பஞ்சாயத்து கூட்டம் கூடுவதால் அனைத்து தாய்மார்களும் பெரியவர்களும் சிறியவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தும்படி தண்டோர் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரஞ்சித், வர திருவிழால எப்பயாவது அவனோட மேட்ச் ஆடி ஆடும் மச்சி. ஏய் இம்மாண்ணா வராரு, பேசிப்போம். ஏய் ரஞ்சித், வீட்டாண்டா வந்தீங்களா? என்ன விஷயம்? இல்லைண்ணா, கட்சியாக நீ ஆடினதோட சரி, இந்த கிரவுண்டில் வர டோர்னமெண்ட்டே நடக்குதில்ல. நீ தானே எப்படியாவது பேசி வர திருவிழாவில் மேட்ச் வைக்கிறது ரெடி பண்ணணும். ப்ளீஸ்ண்ணா. இந்த வாட்டி திருவிழாவில் மேட்ச் வச்சே ஆகணுங்க. அப்போ நடந்த கேஸே இப்போ வரைக்கும் போயின்னு இருக்குது. படித்த பசங்க வாழ்க்கையும் ஒரு நல்ல வேலை வெட்டிக்கு போக முடியாமல் நடுத்தரில் நிற்கிது. அவனுங்களுக்கு என்னப்பா கை நீ கண்ணு இருக்குது, எதுக்கு தேவையில்லாதெல்லாம்? அந்த பிரச்சனையிலே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், விட்டுட்டோம். இல்லை கிரீட்டி நடத்தி தான் ஆகணும். ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தான் நம்ம பசங்க கீரியும் பாவமாக சீரிக்கிறானுங்க. விளையாட்டில் வந்த பிரச்சனை விளையாட்டில் தான் தீரணும். ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் ஏன் டிசிப்ளின் இருக்கும், புரியுதா? இந்த வாட்டி கண்டிப்பாக கிரிக்கெட் மேட்ச் இருந்தே ஆகணும். ஆமா இருந்தே ஆகணும். ஏன் ஊர் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அமைதியா இருப்பா. ஏன் மேட்ச் நடத்தினதா வருமா, இல்லை வராதேண்ணா? இம்மானு சொன்ன மாதிரி ஊரில் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் தான் டிசிப்ளின் இருக்கும். அப்போ தான் பசங்க ஒழுங்காக இருப்பானுங்க. எவ்வளோ பேருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேலை கிடச்சிருக்கு? இப்போ ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். ஏதாவது வச்சு தொலைங்கப்பா. ஊர் ஒன்னா இருந்தா நல்லது தானே. ஊர் திருவிழா உங்களால் முடிஞ்ச டொனேஷனை கொடுக்கா. ஊர் பெரியவங்களாம் வந்திருக்காங்க, பார்த்து தானே பண்ணுக்கா. ஏப்பா கோபால், இந்த வாட்டி நீ தான் எல்லாம் பார்த்துக்கணும். எவ்வளோ செலவானாலும் சாமிக்கு பூஜை அடிக்கிற விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, சொல்லு ஆசிரியர். இந்த வாட்டி கூத்து, பேண்ட் வாத்தியம், அப்புறம் கிரிக்கெட்டு. என்னது? எங்கள் அக்கா பையன் கூட சொன்னான்பா, கோயில் மைதானத்துலையா? அங்கே தான்ப்பா. அங்கே கிரிக்கெட் ஆடி ஆகணுமா? ஆமாம் மாமா.
அவனும் கூட ஆடி ஆகணும். நீ தானேப்பா பசங்க ஆடணுன்ட்டு கிரவுண்ட்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க. இன்ஸ்பெக்டர் உங்களால் தானேப்பா? அதுக்கு அப்படியே அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் பந்தோபஸ்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரி நீங்கள் போங்க, நான் என்னன்னு பேசிட்டு சொல்கிறேன். வரேன். நல்லது. பார்த்தடா எப்படி மறைகிறானே. ஆமாண்டா, கிரவுண்டு வாசியம் பார்க்கலாம். அவங்க வெளி டீம் ஓடும்போது பார்க்குறோம்ல, அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. எல்லாருமே செம்ம பிளேயர்ஸ். இவனுங்களாம் ஒரு டீமாடா. ரஞ்சித், சாம், அப்புறம் பரத், இவனுங்களை தூக்கிட்டா போதும். ராஜேஷ், வெங்கடேஷ், அப்புறம் கரண்ட் குஞ்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற முதல் மேட்ச். எதையும் யோசிக்காம தைரியமா இல்லண்டா. அரக்கோணம் வட்டம் பெரும்பற்ற கிராமத்துல மாரியம்மன் கோவில் பூவூத்தும் திருவிழாவை முன்னிட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுமா. இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையால இனிமே மேட்சே நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருந்தாங்கப்பா. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். 2 ஊர் இளைஞர்களை கேட்டுக்கொண்டு கோபாலன் அவர்களுடைய முயற்சியாலேயோ இந்த ஊர் மக்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து கணபதி 18 உரிமையாளர் அண்ணன் கோபாலன் அவர்களுக்கு ஆசிரியர் அண்ணன் அவர்கள் மாலையை அணிவிக்கிறார். அடுத்த மேட்ச் இதோ பெரும்பச்சை காலனி ப்ளூ ஸ்டார் அணிக்கும் பெரும்பச்சை ஊர்த்தடை ஆல்பா அணிக்கும் இடையே நடைபெற இருக்கிறது. யார் பாது ஒயிட் அண்ட் ஒயிட்ல வராங்க? ஜி ஜி இங்க. டேய் எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க நிறுத்திக்கலாம். நான் யாருண்ணா அவனுங்க? டேய் யாரா? என்னடா புதுசா இதெல்லாம்? வாங்க ஜி வாங்க. எங்க டீமுக்கு நீங்க வந்து ஆடி கொடுக்கணும். ஹலோ, நாங்களாம் லீக் பிளேயர்ஸு. ஜி இரு ஆப்பனன்ஸ் யார் ஜி? எங்க ஊரு காலனி பசங்க. நாங்களாம் ஆனா அவனுக்கு தாங்க மாட்டானுங்க. ஜி ஜி அதான் ஜி வேணும். லீகார பசங்களை கூட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அதே எப்படி லீகார பிளேயர்ஸ்லாம்? ஏய், வெளியாளுங்களுக்கு தான் அனுமதி உண்டுன்னு ஃபார்மில் போட்டுதுல. ஏய் பார்த்துக்கலாம்டா. நம்மளாண்ட கிட் இல்லை, அவள் தானே. யாரனா வட்டம் ஆடுவோம். நேப்போ இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. பேலன்ஸ் மேட்ச் முடிஞ்சோன்னு தரேன். எங்க உட்காருது? இதோ இங்கதான். டேய் ரவி, வசந்த் சீக்கிரம் எடுத்துவாங்கடா. போங்கடா டேய். மேட்ச் ஆரம்பிக்க போது நம்ம பசங்களாண்ட எதனா பேசுனீங்கன்னா எனர்ஜி ஏறுவானுங்க. ஹலோ, இவங்களாண்டியா? அதெல்லாம் வேணாம் ஜி, நாங்கள் பார்த்துக்குறோம். கேட்கல போல மச்சி. டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடு. 2 கேப்டன் உள்ள வர சொல்லு. ஹெட் டைலா ஹெட். நல்லா ஆடுங்கடா. டேய் என்னடா டாஸ் தோத்துட்டீங்களா? டேய் டைமுக்கு ஒருத்தர் எது உனக்கு? என்னடா அடிப்பான்னு பார்த்தா விடுறான். என்ன மச்சான் மண்ணெல்லாம் தூக்கி போடுறான்? அடிப்பான்னு நினைக்கிறேன். முதல் சிக்ஸரை அடித்து தூக்கி இருக்கிறார். வாழப்புறா
என்னடா தமாஷா இருக்குது. சரி இந்த மாதிரி சின்ன பசங்க ஆடுறதுலாம் நெட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி நீ ஆடி வருத்தரு மச்சி. இதுக்கப்புறம் பாரு. என்னடா என்னடா சூப்பரா அம்மா சாட்சி இரு ஜி ரன் இருக்கு ஜி அவ்வளவுதான். ஜி ஒரு ரன் ஜி புடி புடி கையில பாத்துலாம் வா சாமி அச்சத்துட்டோம் ஏதோ தெரியாம பட்டுருச்சு. மாரியம்மன் கோயில் திருவிழா முன்னிட்டு நடந்துகிட்டு இருக்கிற இந்த அற்புதமான ஆட்டத்துல ஆல்பா அணி சரியான அடி அடிச்சிருக்காங்கப்பா. சாம் அடுத்த பால் போடுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறாரு. முடிவிட்ட நிலையில் 3 விக்கெட்டுகளை இழந்து 96 ரன்களை எடுத்துள்ளது ஆல்பா அணி. இதோ சடகோபன் தான் சந்திக்கிற அனைத்து பந்துகளையும் கிரவுண்ட் எல்லா பக்கமும் மூணு மக்கள் அடிச்சு தூக்கிட்டு இருக்காருப்பா. கடைசி பந்து சடகோபன் தூக்கி அடித்தார். அட இதுவும் 6 முதல் இன்னிங்ஸில் ஆல்பா அணியினர் 120 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். ப்ளூ ஸ்டார் அணியிலிருந்து ஜி இங்க ஃபீல்டர் களத்தில் உள்ள விரைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆல்பா அணியினர் மிகவும் உற்சாகமாக காணப்படுகிறார்கள். இதோ வட்டிமணியிலிருந்து முதல் பந்தை வீச பாலாஜி. அற்புதமான பந்து, நல்ல ஒரு பவுன்சர் பா. நல்ல பவுன்ஸ் பண்ணி போட்டார் அந்த பால். இதோ அடுத்த பந்து பாலாஜி போடுற ஒரு பந்து கூட தொட முடியல. பேக்லாக் என்னடா அவன் இப்படி போறானோ கடா மாதிரி. ஏம்பா ரஞ்சித் போபா உள்ள விளையாடிட்டு இருக்காங்க ப்ளூ ஸ்டார் அணியினர். ப்ளூ ஸ்டார் அணியினுடைய கேப்டன் ரஞ்சித். அவனை இப்படி நிக்க வைக்கலாமா? இல்ல ஜி அவன் bowling என்ன அதான் நான் ஃபீல்டிங் செட் பண்ணிருக்கேன்ல. அங்க ஒரு ஃபீல்டர் வேணுமா சொல்லு. சூப்பர் ஜி செம்ம பால் ஜி இந்த பால் விட்டுட்டாரு ரஞ்சித். அடுத்த பால் அடிக்கிறாரு பாக்க. மறுபடியும் அதே லென்த் பா. 11 ரன். அவ்வளவுதான் ஜி முடியல அவங்களால. நானே ஆடி இருப்பேன். அணியின் கேப்டன் ரஞ்சித் தன்னுடைய அணியை வீழ்ச்சியிலிருந்து மீட்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதோ வட்டிமணியிலிருந்து பந்தை வீசுகிறார் பாலாஜி. எதிர்கொள்கிறார் ரஞ்சித். என்னடா பால பிடிக்கிறான் அவன்? இல்ல ஜி ஒரே ஒரு ஓவர் போட்டு பார்க்கலாம் ஜி. இந்த பேட்ஸ்மேன் நல்லா தெரியும் எனக்கு. தேங்க்ஸ் ஜி. வா முன்னாடி வா. கொஞ்சம் ரைட்.
பொறுமையாடு என்ன இப்போதைக்கு சிங்கிள்ஸ் ஆடு கட்சி ஆச்சுக்கலாம் என்ன டேய் சொல்றது கேட்டா பால கொடு பாலா அவன் போடுவான் கத்துக்கோ ஏய் லூசாடா நீ ஃபர்ஸ்ட் பாலே சுத்துற டேய் சுத்தாத பொறுமையாடு வா 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 ஓடு ஓடு யோச்சே ரஞ்சித் என்னடா ஓகேவா ஆட முடியுமா டேய் ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போய் கட்டு போடுடா. அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சு போச்சு. கூடு பாப்பா. டேய் எங்க போற? அடுத்து உனக்கு தான். செம்ம பால்ஜி. வெல் போல் பாலா அவ்வளோதான்டா. பார்த்தல பால விழா கமிட்டி உறுப்பினர்கள் சார்பாகவும் மற்றும் ஊர் பொதுமக்கள் வீட்டில் கூட தடகாட்ட போறேன்னு தெரியல. இப்படி தோக்குறதான் மேட்ச் சொல்லி சுத்தின்னு இருந்தானுங்க. மேட்ச் தோத்து போறது தானே இப்படி அல்லாடி பாடுபட்டீங்க நீங்க டேய். ரஞ்சித் கை எப்படிக்குது? வீக்க மட்டும் அப்படியே இருக்குதுண்ணா, லைட்டாக வலிக்குது. சரியாயிரும். ஆமாம், அம்மாவுக்கு தெரியும்ல அடிபட்டது? லபோதிபன் கத்திருக்குமே. அழுதுச்சு. ஏன்? அது ஜபத்தில் சொல்லி தான் ஆண்டவர் இந்த தண்ணியை கொடுத்தாராம். ஏய், அதுக்கப்புறம் 2 மேட்ச் விளாண்டானுங்க. அதுலேயே ஆப்பனனில் 4 லீக் பிளேயர்ஸ் வேறு. ஆனால் எதுவுமே நம்ம மேட்ச் மாதிரி இல்லைடா. நோ, அவனால் தோத்துருக்கூடாதுண்ணா. ஏய் அம்மு, யாருக்கிட்ட தோத்தோன்னு பார்க்கக்கூடாது, ஏன் தோத்தோன்னு பார்க்கணும். அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? எம்சிஎஃப்டி கிடையாண்ட ஒரு 9 மணிக்கு வந்துடுறியா? காலையில் புத்தூருக்கு போய் ஒரு கட்டு போட்டுன்னு வந்துடலாம். ஆ சரிண்ணா. சரி, காலையில் வந்துடுறேண்ணா. சரிண்ணா. எனக்கு என்ன தேவையோ அதை செய்யதான் என் நீ இருக்க. இந்த வேலையை பார்க்கறதுக்கு வெளியில 100 பேர் காத்துட்டு இருக்கான். புரியுதா? புரியுதா? புரியலண்ணா முதல்ல புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. இடியட்ஸ். ஏய் சங்கர், டீ குடிச்சிட்டு வந்துடுறா. பார்த்து. இவன் உள்ள வரா. போன வாரம் ஒரு லோக்கல் மேட்ச் ஆனல்ல, அந்த டீமோட கேப்டன் இவன். ஜி வாங்க. சொன்ன மாதிரி ஜெயிச்சிட்டோம்ல. ஆமா ஜி, எங்க ரஞ்சித் அச்சுறானு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை அவன் விக்கெட் எடுத்துட்டீங்க. ஆனா உங்க ஆளுங்க போலிங் கொஞ்சம் அவன் ஈஸியா ஆட்டான் ஜி. அச்சோ, பேசிட்டே மறந்துட்டு பாருங்க. சாரி ஜி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க வாங்கிக்கோ. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. போக மாட்டான் போலியே. எடு, பார்த்துட்டு போட்டோம். சரி, வேடி பார்க்கட்டும். நீ போடு. ஜி, கால் நல்லா முன்னாடி போட்டு ஆடுங்க. ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து ஆடுங்க. அதான் மேல போடுறாருல. என்ன ஜி நீங்க? ஆடிப்பாரு, தெரியும். ஓகே ஜி. என்ன பாலா பண்ற?
ரொம்ப அவனை எதுக்கு பேசுறான்டா, ஆட ரொம்ப சொல்ற? பேசுறான். உள்ள போட்டோம் தெரியும் அவனுக்கு. ஜி ஏன் ஃப்ரண்ட் ஃபுட்லயே வர மாட்டேங்கிறீங்க? முன்னாடி வந்து ஆடலாம்ல ஜி. போய் ஆடு தெரியும். இதோட அவன் பேட்டே தொடக்கூடாது. நம்ம யாருன்னு தெரியணும் அவனுக்கு. ஜி நான் ரெடி ஜி. ஏ பாலா செஞ்சு விட்றான். விடாதீங்கடா அவனை, யாருன்னு தெரியட்டும். வாமச்சா எந்திரம் தாசல் எந்திரம். இன்னும் இந்த ஃப்ரண்ட்ல வந்து ஆட சொன்னாங்க. இனிமே அவன் நம்ம பக்கமே வரமாட்டான்டா. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? யாரா இவன்? அறிவில யார் கேட்டா இவனை உள்ள விட்டீங்க? கண்டவன்லாம் வந்து ஆர்டர் இடமாடா இது. சார் இடியட்ஸ். யாரை கண்டவன்றீங்க? நான் சடகோப்பன் ஃப்ரெண்டு. சார் இவன் என் ஃப்ரெண்டே இல்லை சார். இவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் முதல்ல அவனை வெளியில போக சொல்லு. ஏய் போடவில்லை போவில்லை. ஏய் போ அவுட். சார் மேல கை வைக்காதீங்க. போடவில்லை போ வெளியில. சொல்லிங்கனே இருக்க. போ. செக்யூரிட்டி போலீஸ் கூப்பிடு. இவனை வெளியே தள்ளு. போலீஸ் ஃபோன் பண்ணியா இல்லையா? போடவில்லை போ. உன்ன கீப் அவுட் ஹியர். கெட் அவுட். போ வெளியில. நான் உட்னா போறேன். நான் சொன்னே இருக்கேன். உட்னா நீ என்ன? நீங்க வந்ததே தப்புதான்டா. போடா போ. ஏய் பணம் புடிடா. என்னடா தூக்கி வெளில போடுங்கடா முதல்ல. என்னடா பேசுறீங்க? திரும்ப என்ன சார் இப்போ 2 பால் ஆடுன தப்பா? ஏய் நீங்க வந்ததே தப்புதான்டா. அதான் சார் நானும் கேக்குறேன். அவன் என்ன பண்ணா நீ இப்ப எல்லாரும் இப்படி தள்ளிக்கின்னு வரீங்க? நான் உள்ள வரானுங்க. போடா. நோ நோ. யாரு மேல கை வச்சீங்க? யார் மேல கை வைக்கிற நீ? அவன் தான் உன்ன ரோட்ல இருக்கறவங்க எல்லாம் உள்ள விட்டா இப்படிடா தூக்கி வெளில போடுங்கடா இந்த நாயை. பொறுக்கி பசங்க. எவனை எங்க நிறுத்தணுமோ அங்க நிறுத்தணும். சரி பாஸ்டர்ட். விளையாட்டு இடத்துல வந்து பிரச்சனை பண்றது இல்லாம எம்எல்ஏ கை வச்சிருக்கீங்களா? டேய் மூடுங்கடா கேட்டேன். பொறுக்கி பசங்க. தூக்கி உள்ள போட்டு முட்டி தந்துங்க சார். கேட் விளையாட்டு இடத்துல வந்து பிரச்சனையா பண்றீங்க? எம்எல்ஏ கை வைக்கிறானுங்க. அரசாங்கம் இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கா? தூக்கி போடுங்க சார் இவங்கள உள்ள. அவ்வளவு சுலபமா இங்க வந்து ஆடிட முடியாது. இங்க வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. தகுதி. ஏய் இனிமேல் எவனாவது இங்க கால் எடுத்து வச்சீங்க ஒவ்வொருத்தங்க இதான்டா போடும். பழையல போனது மட்டும் இல்லாம மேல கை வச்சிருக்கானுங்க. சார் படிக்கிற பசங்க கேஸுன்னு பேசுறீங்க. படிக்கிற பசங்களா இருக்கணும். அதை விட்டு அவனுக்கு மேல கை வச்சிருக்கானுங்க. அவனுக்கு பண்ண வேலைக்கு 15 நாள் ரிமாண்ட் பண்ணிருப்பேன். சரி என்ன ஃபார்மாலிட்டியே பண்ணித்தரோம் சார். ஏய் வாடா வந்துச்சு. ஏய் ஒண்ணுடா நீ வா. எந்திரிச்சு வாடா. வா. கோபால் ரஞ்சித் எங்கப்பா? இந்த பாரு நான் பேசி கேஸ் எதுவும் எழுதாத மாதிரி பண்ணிட்டேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை கட்டு கூட்டின்னு போங்க. வாடா. 1000 ரூபாவா? கண்டவனுக்கெல்லாம் ஏன் அழுவுது?